all know that Jesus preached one thing. ஒன்றை இயேசு பிரசங்கித்தது நம்ம எல்லோருக்கும் தெரியும். The kingdom of heaven is near unto you. பரலோக ராஜ்யம் நமக்கு சமீபமாய் இருக்கிறது என்று இயேசு சொன்னார். Which he also in turn meant the kingdom is residing inside the body of Christ. கிறிஸ்துவின் சரீரத்துக்குள்ளாக அந்த ராஜ்யம் அதை தேவன் உள்ளடக்கி தேவன் வைத்திருக்கிறார். Hallelujah. Hallelujah. How many of you are with me? எத்தனை பேர் என்னோடு கூட வருகிறீர்கள்? So the garden transformed into tabernacle and tabernacle was fulfilled within Christ Jesus. ஏதேன் தோட்டமானது ஆசரிப்பு கூடாரமாய் மாறினது. அந்த ஆசரிப்பின் கூடாரமானது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவாக அது மாறினது. Hallelujah. Hallelujah. What do I have to do with this? இதை வைத்து நான் என்ன செய்ய முடியும்? And the Bible says we are the church of God. நீங்களும் நானும் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறோம் என்று வேதம் சொல்லியிருக்கிறது. Church means in Greek it is called as ecclesia. சபை என்று சொல்வது கிரேக்க மொழியிலே எக்லிஷியா என்று சொல்லப்பட்டிருக்கிறது. Which refers to people gathering to worship God. இது எதை குறிக்கிறது என்று சொன்னால் தேவனை ஆராதிக்க ஜனங்கள் கூடும் இடமாய் இருக்கிறது. I'll quickly quote few verses unto you. சில வசனங்களை நான் தொடர்ந்து உங்களோடு கூட சொல்ல விரும்புகிறேன். In 1 Corinthians 3rd chapter 16th verse says like this. 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் அதன் 16ஆம் வசனம் சொல்லி இருக்கிறது. You are God's temple. நீங்களே தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள். In 1 Corinthians 10 chapter 17th verse says like this. 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் அதன் 17ஆம் வசனம் சொல்லி இருக்கிறது. We who are many are one body, for we all partake of the one bread. அந்த ஒரே அப்பத்தில் நாம் எல்லோரும் பங்குள்ளவர்களாய் இருக்கிறபடினாலே அநேகரான நாம் ஒரே அப்பமும் ஒரே சரீரமுமாய் இருக்கிறோம். Matthew 5th chapter 14th verse says like this, you are the light of the world. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் அதன் 14ஆம் வசனம் சொல்லி இருக்கிறது, நீங்களே உலகத்திற்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். 1 Timothy 2nd chapter 1st verse says like this. 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லி இருக்கிறது. Pray for all people. I urge that supplication, prayers, intercessions and thanksgiving be made for all people. நான் பிரதானமாய் சொல்கிற புத்தி என்னவெனில் எல்லா மனுஷருக்காகவும் விண்ணப்பங்களையும் ஜெபங்களையும் வேண்டுதல்களையும் ஸ்தோத்திரங்களையும் பண்ண வேண்டும். What does our prayer and praises mean? ஸ்தோத்திரமும் ஜெபமும் என்றால் என்ன குறிக்கிறது? It refers to the insane altar which was present inside the holy of holy. அந்த பரிசுத்த ஸ்தலத்திலே இருக்கிற அந்த தூப பீடத்திற்கு ஒப்பனையாக தான் ஜெபமும் துதியும் தேவன் வசனங்களிலே சொல்லி